மதுவை எதிர்த்து தமிழகம் பூராவிலும் போராட்டம் நடத்தியவன், நடையாக நடந்தவன் நான். என் தாயார் இறந்து போனதும் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டதனால் தான். இத்தனை வரலாறும் மதுவிலக்கை பொறுத்தமட்டிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஊர் ஊருக்கு உண்ணாவிரதம், ஊர் ஊருக்கு நடைபயணம் என்று செய்தோம். ஆகவே மது கூடாது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஒரு பெரும் போராட்டத்தை நெடுகிலும் நடத்தி வந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் போகிற கூட்டங்களில் அந்த மதுவை பற்றி சொல்லுகிறேன். ஒரு அருமையான பாடலை, பாட்டு போட்டியிலே முதல் பரிசு பெற்ற ஒரு பெண் திருவனந்தபுரத்தில், ஒரு அருமையான பாடல், புலமை பித்தன் எழுதியது. அதைத்தான் அந்த பாட்டாக போடுவோம் நடைபயணத்தில். அப்படியே அழுக வந்துடும் அந்த பாட்டை கேட்டாலே. அப்படி தமிழ்நாடு பூரா அந்த பாட்டை போட்டுக்கிட்டே நடந்தோம். எங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய கவலை, எல்லாருக்கும் ஆர்வம் வந்துருச்சு. பல கட்சிகள் இன்றைக்கு அதில் தீவிரமாக இருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். சகோதரர் திருமாவளவன் அதற்காகவே அவர் ஒரு மாநாடு போல ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். அவர் இந்த முயற்சியிலே எங்கள் ஊரில் கலிங்கப்பட்டியில் கலவரம் நடக்கும்போது அங்கேயே வந்துட்டார் திருமாவளவன். ஆகவே இந்த மதுவிலக்குக்கு பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் ஆதரவு தர வேண்டும். நான் என்னதான் பேசினாலும் உங்கள் மூலம் போனால் அது லட்சக்கணக்கான மக்களுக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு அது போய் சேரும் என்பதனாலே உங்களை இந்த நேரத்தில் எத்தனையோ அரசியல் பிரச்சனைகள், கூட்டணி பிரச்சனைகள், தேர்தல் பிரச்சனைகள், அதெல்லாம் இப்போ பேச வேண்டாம். மது ஒழிப்பு விவகாரத்தில் மு.க. ஸ்டாலினும் திருமாவளவனும் நாடகம் ஆடுகிறார் அப்படின்னு எல்முருகன் தெரிவிக்கிறார். என்ன நீங்க பாருங்க. எல்முருகன் முகத்துக்கு பூரா இது போட்டுக்கிட்டு எங்கேயாவது நாடகத்தில் எடுத்து நடிச்சிருப்பார், அங்கே சொல்லியிருப்பார். நியூட்ரினோ போராட்டத்துக்கு அவரும் நெடுமாறனும் வந்து என்கிட்ட புலிவில் கயல் கொடியை கொடுத்தாங்க. கட்சி கொடி கொண்டு போகலை நான் எங்கேயும், எந்த இடத்துக்கும். அந்த தஞ்சை தரணி பூராவிலும் நான் ஊராக போனேன், பகலே ராத்திரியும். ஒரு ஊரில் கூட எங்கள் கொடி கிடையாது, கட்டக்கூடாது, வரவேற்புக்கு கட்டக்கூடாது. நம்ம ஓட்டு கேட்டு வந்திருக்கோன்னு நினைப்பாங்க. இவங்க சாராயத்தை ஒழிக்க சொல்கிறதே ஓட்டுக்காகத்தான் நினைப்பாங்க. ஆகவே உங்களுக்கு யாருக்கு விருப்பமோ அவர்களுக்கு ஓட்டு போட்டுக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த மதுவை ஒழிப்பதற்கு ஊர் திரண்டு நில்லுங்கள். உங்கள் குழந்தைகளை பாதுகாக்க, நம்முடைய பெண்களினுடைய தன்மானத்தை பாதுகாக்க இந்த மதுக்கடைகளை, அது மட்டுமல்ல இந்த மதுவை அருந்துகிறவர்கள் நோய்வாய்ப்பட்டு இறக்கிறதையும் பார்க்கிறோம். பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் மதுக்கடையிலே நண்பர்கள். சின்ன வாக்குவாதத்திலே இடுப்பில் கத்தி வச்சிருக்கான், இல்லாட்டி அருவா வச்சிருக்கான், வெட்டி போட்டுடுறான். பேப்பரில் பாடுங்க, 2 நாளைக்கு ஒருக்க மதுக்கடையில் மோதல். நண்பர்களாக வந்தவர்கள் பகைவர்களாக மாறினார்கள், ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்த்தார்கள்னு பெரும் பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்கு.